ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. சர்க்கரை நோய் என்பது ஒரு நோய் அல்ல, அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு சின்ன குறைபாடு. அந்த குறைபாட்டை நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுமுறை மாற்றங்கள் காரணமாக ரொம்ப எளிதாக சரி செய்ய முடியும். இன்னைக்கு நம்ம ஒரு பைசா கூட செலவு இல்லாமல் சர்க்கரை நோயை முற்றிலுமாக சரி செய்யக்கூடிய ஒரு அருமையான இயற்கையான ஹோம் ரெமடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் 3 வேளைக்குன்னு சொல்லிட்டு ஒரு 7 நாளைக்கு குடிச்சிட்டு வந்து பாருங்க. உங்கள் உடம்புல ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு சராசரியாக குறைஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ரெமெடி இப்போ எப்படி செய்யறது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு நான் இன்னைக்கு கொய்யா இலைகள் எடுத்திருக்கேன். கொய்யா இலைகள் ரொம்ப எளிதாக எல்லாருக்குமே கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு கொய்யா இலைகள் கிடைக்கல அப்படின்னா பழக்கடைக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த கொய்யா பழத்துக்கு கீழே கொய்யா இலைகள் போட்டிருப்பாங்க. நீங்கள் அதை கேட்டு கூட வாங்கிட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நாங்களாம் சின்ன வயசாக இருக்கும்போது அதனுடைய மருத்துவ குணங்கள் எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் கொய்யா இலைகளை பச்சையாகவே நாங்கள் சாப்பிட்ருக்கோம். அதாவது ஒரு சின்ன கொழுந்து கொய்யா இலையாக எடுத்துப்போம். அதில் ஒரு சின்ன கொட்டைப்பாக்கு அளவுக்கு புளி, கூடவே ஒரு 2லேருந்து 3 கல் அளவுக்கு உப்பு கல் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு அதை அப்படியே இந்த மாதிரி மடிச்சுட்டு வெத்தலைப்பாக்கு போடுற மாதிரி அப்படியே பட்டு மென்று சாப்பிட்ருவோம். அது நல்ல சுவையாக இருக்கும். இது கொய்யா இலை மட்டும் இல்லாமல் மா இலையிலும் அந்த மாதிரி பண்ணுவோம். ஆனால் அதை நாங்கள் ருசிக்காக தான் சாப்பிட்டோம். அப்போல்லாம் எனக்கு தெரியாது இதில் இந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மாதிரி சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசில் குறிப்பாக நிறைய இனிப்பு பண்டங்கள்லாம் அதிகமாக சாப்பிடுவோம். அந்த மாதிரி இனிப்பு பண்டங்கள் அதிகமாக சாப்பிட்றதுனால வாயில் அந்த பூச்சிப்பல்லுன்னு சொல்லுவாங்க, அதாவது சொத்துப்பல் வரும். இல்லைன்னா சில பேருக்கு ஈர்களில் ரத்தம் வரும். இது எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய தன்மை அதில் இருக்குது. இதெல்லாம் தெரியாமல் நாங்கள் அதெல்லாம் சாப்பிட்ருக்கோம். அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு சொத்தப்பல் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இப்போ இந்த கொய்யா இலையை பயன்படுத்தி ஒரு டீ எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதற்கு நான் இன்னைக்கு 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் 8 கொய்யா இலைகள் கழுவிட்டு சேர்த்துக்குங்க. சேர்க்கும் போது ஒரு கொய்யா இலையை இந்த மாதிரி 2ஆக கிள்ளிட்டு சேர்த்துக்குங்க. அப்போ தான் அதனுடைய சாறுகள் ரொம்ப எளிதாக இறங்கும். உங்களுக்கு கொய்யா இலைகள் சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா கொய்யா பவுடர், அதாவது கொய்யா இலை பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குது. 2 ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை மிதமான தீயில வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கங்க. அதனுடைய சாறுகள் அதில் நல்லா இறங்கி அந்த தண்ணியினுடைய நிறம் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா மாறி வரும். இப்போ பாருங்க, நல்லா கொதிச்சிடுச்சு. அந்த தண்ணியினுடைய நிறம் எந்த அளவுக்கு மாறி இருக்கு பாருங்க. இப்போ இந்த இலைகளை மட்டும் அப்படியே எடுத்துட்டு இந்த தண்ணீரை அப்படியே குடிக்க வேண்டியதான். எப்போ குடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 3 வேளைக்கு குடிக்கலாம். அப்பப்போ நீங்கள் சூடு பண்ணி குடிக்கணும்னு அவசியம் கிடையாது. காலையில் டீ காஃபிக்கு பதிலாக இதை கொஞ்சம் இளஞ்சூடாக குடிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா இதை நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலையோ இல்லைன்னா ஒரு சொம்புலையோ ஊற்றி வச்சுக்கோங்க. மதிய வேலைகளில், அதாவது சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை குடிச்சிட்டு நீங்கள் சாப்பாடு சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா சாயந்தர வேலையில் டீ காஃபிக்கு பதிலாகவும் குடிக்கலாம். இல்லைன்னா ஒரு 7 மணி அந்த மாதிரி போல் கூட நீங்கள் குடிக்கலாம். அந்த மாதிரி 3 வேளைக்கு தொடர்ந்து குடிச்சிட்டு வந்து பாருங்கள். உங்களுடைய சர்க்கரையினுடைய அளவு அதுக்கப்புறம் போய் செக் பண்ணி பாருங்கள். அதாவது ஒரு 7 நாளைக்கு 3 வேளைக்கும் தொடர்ந்து குடிச்சிட்டு சர்க்கரையினுடைய அளவு செக் பண்ணி பாருங்க. உங்கள் நார்மல் மனுஷனுக்கு எந்த அளவுக்கு ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு இருக்குமோ அதே அளவுக்கு இருக்கும். அவ்வளோ ஒரு அற்புதமான ரெமெடி இது. கொய்யா இலைகளை எண்ணற்ற ஊட்டச்சத்துக்களும் இருக்குது, அதே சமயத்தில் எண்ணற்ற மருத்துவ குணங்களும் இருக்குது. குறிப்பாக கொய்யா இலைகளில் அதிகமான ஃபோலிக் அமிலம் மற்றும் நார்ச்சத்துக்கள் இருக்குது. விட்டமின் ஏ, விட்டமின் சி, பொட்டாசியம், இரும்பு மற்றும் கால்சியம் சத்துக்கள், தாமிரம் மற்றும் மக்னீசியம் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. ஒரு ஆரஞ்சு பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி கொய்யா இலைகளில் 4 மடங்கு அதிகமாக இருக்குது. நீங்கள் ஏதாவது சர்க்கரை நோய்க்காக மருந்து மாத்திரைகள் அந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் இதை நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். இது சாப்பிட்றதுனால உங்களுக்கு எந்த விதமான பக்க விளைவும் ஏற்படுத்தாது. ஏன்னா இது ஒரு உணவு முறையை தவிர, அதாவது மறந்துவிட்ட ஒரு உணவு முறை. இது இதற்கு மட்டும் இல்லைங்க, இன்னும் எண்ணற்ற மருத்துவ குணங்களை அள்ளித்தரும். இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் இருக்குது. நம்ம உடம்புல ஏதாவது புற்றுநோய் செல் நமக்கே அறியாமல் எங்கேயாவது உருவாகிட்டு இருக்குன்னா இதை நீங்கள் குடிக்கும்பொழுது அந்த புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை இதற்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முடிவுதிரு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த தண்ணீரை வச்சு தலையை அலசும்போது, அதாவது நல்ல ஆர்ன தண்ணியை வச்சு தலையை அலசும்போது அந்த முடி உதிர்வு கம்ப்ளீட்டாக நின்றுடும். ஜப்பானில் பார்த்தீங்கன்னா யாகுல்ன்ற ஒரு மத்திய நிறுவனம் நடத்திய இந்த கொய்யா இலை ஆய்வில் கொய்யா இலை தேநீரை ரெகுலராக குடிக்கும்போது அதில் ஆல்ஃபா குளுக்கோசைட்ஸ் என்ற ஒரு நொதி செயல்பாடு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை குறைக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது நல்ல ஒரு செரிமான பிரச்சனையும் சரி செய்யும், மலச்சிக்கலை சரி செய்யும்.
இப்போல்லாம் சர்க்கரை நோய் வந்துட்டாலே அது ஒரு பெரிய நோயாக நினச்சி அந்த மனுஷனே நம்ம வந்து ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த மாதிரி ஒதுக்கி வைக்காம அது நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு சின்ன குறைபாடாக நினச்சி அந்த குறைபாட்டை இயற்கையான முறையில் ரொம்ப எளிதாக சரி செய்ய முடியும் அப்படின்னு நினச்சி இந்த மாதிரி இயற்கையான ஒரு உணவு முறையை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த வாழ்வில் நம்ம வந்து வெற்றி பெற முடியும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.